இந்தியாவுடைய கிளீன் ஏர் பிளான் அப்படின்ற திட்டம் 80% ஆஃப் த சிட்டிஸில் ரொம்ப டிராஸ்டிக்காக ஃபெயில் ஆகிட்டதாக சொல்லப்படுது. 2019 வருஷம் 130 சிட்டிஸில் நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படின்ற விஷயத்தை இந்திய அரசாங்கம் லான்ச் பண்ணுது. இவங்களுடைய பிளான் என்னன்னா, PM10 பொல்யூஷனை 20-30% குறைக்கணும். 2025 மற்றும் 2026 வருஷம் வரும்போது 40% அதை குறைக்கணும். இதுதான் என்னுடைய பிளான். இந்த PM10 பொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, 10 மைக்ரோமீட்டர் அப்படின்ற சைஸில் இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸ். இது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து, வண்டியில இருந்து, இன்னும் இண்டஸ்ட்ரியிலிருந்து வரக்கூடிய பொல்யூஷன்ஸ். இந்த பொல்யூஷன்ஸை மக்கள் மூக்கு வழியாக சுவாசிச்சு லங்ஸுக்குள்ளே போய் மூச்சுக்குழாய் மற்றும் இருதய சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வரும். இந்திய அரசாங்கம் ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்ட் லிமிட் வச்சிருக்காங்க. இதில் நிறைய சிட்டிஸ் இன்னைக்கும் அரசாங்கம் வச்சிருக்க லிமிட்டுக்கு மேலே இந்த PM10 பொல்யூஷனை எமிட் பண்ணிட்டு இருக்குது. இதில் இன்னும் பல சிட்டிஸ் அரசாங்கத்துக்கிட்ட இந்த PM10 பொல்யூஷனுடைய லெவல் என்னவா இருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2025 வருஷம் மட்டும் 190க்கும் மேற்பட்ட சிட்டிஸ் பொல்யூஷனுடைய லிமிட்டை தாண்டி எமிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. டெல்லி ரொம்ப அதிகப்படியான அளவில் இந்த PM10 கான்சன்ட்ரேஷனை எமிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஏர் குவாலிட்டி பிரச்சனைகளை இந்திய அரசாங்கம் எப்படி சமாளிக்கலாம்? இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நேச்சர் எலிவேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.